கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதை ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. போன தாட்டி வந்து நம்ம லெம்பர்கினி பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து சூப்பரா அதை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லெம்பர்கினி வந்து வேறு ஹீரோ, இதில் வந்து வேறு ஹீரோ. ஓகே, இப்போ வந்து நம்ம நேராக கேமுக்கு போயிடலாம். ஸோ கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணுறது வேலையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் முதல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம கேம் போகலாம். ஓகே, நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சத்தம் வரது கேட்டுக்கிட்டு இருக்கு. சூப்பர், நீங்கள் வந்துட்டீங்க. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து நம்ம நேராக கேம் ஸ்டார்ட் ஆகிடுவோம். ஓகே, ரைட். கேமுக்குள்ளே போகலாமா? ஐயோ எப்பா, காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ வேலை. இங்கே போய் ஆஃபீஸுக்கு கிளம்பணும். அம்மா இன்னைக்கு என்ன நாள்? அடிங்க உக்காமாக்கா. டேய், இன்னைக்கு இந்த நாளில், அதாவது நம்மளோட லீவு டே. ஓகே, நம்மளுக்கு இன்னைக்கு இன்னும் என்னென்னா போனஸ் என்ன சொல்கிறாங்க. அதனால் நம்ம இன்னைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு இங்கே முன்னாடி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். போனஸ் தரேன்னு சொன்னாங்க. நான் இப்போது நம்ம கார் எடுத்து தான் போகணும். சரி, ஒரு லைட்டாக ஒரு கொல்லியில் போட்டு கார் எடுத்து போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ண வேண்டியதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு வந்துருங்க. ஓகே, ரைட்டு. குளிச்சுட்டு வெயில் நல்லா இப்போ தாண்டா புளின்னு அடிக்குது. ஓகே, ரைட்டு. ஓகே, நம்ம போய் மேலே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடலாம். அதுக்கு இந்த இதுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் ட்ரெஸ்ஸுங்களா. ஓகே, நம்ம பேக்கில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நம்ம போனஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க. போனஸ் வந்து நிறையா கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இல்லை, இப்போ நம்ம காரில் தான் போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நேராக போயிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வண்டி ஓட போகிறோம். ஆஃபீஸ்க்கு வண்டி ஓட்டா நேராக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணது, நேராக நம்மளுக்கு போனஸ்க்கு கிடச்சிடும். ஓகே, வரும்போது இன்னும் விட்டாங்களா? ஸோ நம்மளை வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இங்கிட்டு போகணும். என்ன இங்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு கொடுக்க வழி. ஓகே, ரைட்டு. அப்படி போய்ட்டு நேராக பார்த்தே. ஓகே, வந்து நம்ம நேராக போய்ட்டு அப்படியே நம்ம லெஃப்ட்டு திரும்பணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆஃபீஸ் வந்துடும். ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ரைட்டு. ஓகே, நம்ம போயிட்டோம். என்ன வண்டி கொஞ்சம் ஸ்டக்காகுது. என்ன ஸ்டக்காகி நின்றுச்சு? என்ன அது? வண்டி அவ்வளோதானா? கொஞ்சம் மூவாது. ஓகே, ரைட்டு. முதல்ல இந்த காரை மாற்றணும்டா. இப்போ தான் சக்காய் நின்றுக்குது. அதுக்கப்புறம் மொசரை போட்டு வாங்குது. ஓகே, ரைட்டு. ஓகே, இப்போ நம்ம லெஃப்டில் திரும்பணும்னா ஆயிரத்தி வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. இந்த பக்கத்து தான் நான் ஆஃபீஸே இருக்கும். இந்த இருக்கு நம்ம ஆஃபீஸு. ஓகே, ரைட்டு. போவோம். எவ்வளோ ஆஃபீஸு எவ்வளோ பெருசாக இருக்குன்றவங்க இந்த பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, ரைட்டு. இங்கிட்ட ஒரு பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் வச்சா நல்லாயிருக்கும். ஓகே 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 ஓகே, ரைட். ஓகே, ரைட். நேராக போயிட்டேன். லெஃப்டில் ஒரு காரை நிப்பாட்டுவோம். இப்போ அது நம்ம தான் ஃபஸ்ட் வந்துருக்கோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் லேட்டாக கிளம்புவோம். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்துட்டு லேட்டாக கிளம்புறோம்னு நான் தான். ஓகே, ரைட்டு. உள்ளக போமா அப்படி இப்படி ஒன்று வந்தாச்சு. ஒரு சாமி போனஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து 12 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 12 லட்ச ரூபா வச்சு 1 லட்ச ரூபா வச்சு ஒரு காரை வாங்கிடுவோம். எந்த கார் வாங்குறதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம நாளைக்கு காலைல வாங்குவோம். என்ன ஆகிட போகுது, நாளைக்கு காலைல வாங்குவோம். நாளைக்கு காலையில் இல்லாட்டினா நாளைக்கு காலைல மழை வரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் இல்லாட்டினா நாளைக்கு கழிச்சு வாங்குவோம். ஓகே, நியூ இயர் வர வந்துடுச்சு. நியூ இயர் நினைக்கிறேன் கார் வாங்கலாமா? வேணாம். நியூ இயர் நினைக்கிறேன் கார் வாங்கலாம். ஆஹா, கார் இப்படி நொடுங்கி போச்சே.
அன்னைக்கு கார் வாங்கலாம்னு நினச்சா அப்படி கார் நொடிங்க போச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் எது நொடிஞ்சுதான் தெரில. அங்கிட்ட ஒரு மண்ணை வச்சு எதுதான் பறந்து போச்சுன்னு தெரில. ஓகே ரைட்டு. ஓகே 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 நிறையா போனால் வெளியில் வந்துடும் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம பழைய வீட்டில் தங்குவோம். நான் பழைய வீட்டில் தங்கினா தான் நம்மளுக்கு வந்து கார் நிப்பாட்டுறதுக்கு ஷெட்லாம் இருக்கும். ஓகே ரைட்டு. போர்ச்சுகல் ஒரு புகாட்டி, அந்த புகாட்டி கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு யாருக்கெல்லாம் புகாட்டி பிடிக்குன்னு சொன்னீங்களோ அவங்களுங்களாம் சர்ச்சை பண்ணுங்க. இங்கே இருக்கு நம்ம பழைய வீடு. ஒரு வழியில் ஒரு மனத்தை உடச்சி விடலி. ஓகே ரைட்டு. இருப்பா. ஓகே 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 ரைட். இந்த கார் நாளைக்கு கண்டிப்பாக அழகாக எட்டு போயிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். நாட்னா அவ்வளோதான். ஓகே ரைட் ஆச்சு. போய் பழைய வீட்டில் போய் படுத்து தூங்குவோம். நாளைக்கு காலையிலனா புது வீட்டுக்கு போய்க்கலாம். பேக் எதுவுமே பண்ணிட்டேன். மேலே போய் ரீஃப்ரெஷ் ஆகிட்டே. சரி ஒன்று பிரிவா. வச்சுக்க சொல்லியா எல்லாத்தையும் அப்பாடி எல்லாத்தையும் கழட்டி வச்சாச்சு. நேராக போய் தூக்கத்தை போடுற. என்னடா இது காலையிலேருந்து ஒடிஞ்சு இப்போ தான் போட தூங்க முடிஞ்சா அதுக்குள்ளேயே ஒடிஞ்சா. சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னும் இங்கிட்ட தண்ணி சுத்தமாக வராது. ஸோ தண்ணி சுத்தமாக வராது. ஆனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து காரில் போகணும். காரில் போனால் வந்து நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து கார் இருக்குது. போய் உடனே வேற போய் கிடச்சி பழைய வீட்டுக்கு முன்னாடி வந்து ஷெட்டில் முன்னாடி வந்து இதை வச்சுப்பேன். R15 அதை எட்டு வந்துடுவோம். இங்கே எட்டு வந்து அதையும் என்ன ஆயிரப்போகுது. இந்த நிற்குது. இன்றைக்கு நிற்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது நிற்குதா? இந்த நிற்குது பாருங்க. R15 தரமான வண்டி, சூப்பரான வண்டின்னா இது. இந்த வண்டி தான் சொல்லணும்னா 150 ஸ்பீடுக்கு போகணும். ஓகே சுத்தம் வரத்தரும். ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெல்மெட்டை போட்டு நம்ம வீட்டில் இன்றைக்கி குளத்துக்கு கிளம்புறோம். குளத்துல தான் வந்து வண்டி வேறு நான் சொல்ல மாதிரி அழுக்காயிடுச்சு தொண்ணு அழுக்காயிடுச்சு. அதனால் வந்து நம்ம போய் வண்டியை கழுவிட்டு சர்வீஸுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கார் ஷோரூம் போகிறேன். நான் காலையில் வந்து நான் பார்த்தப்போ ஆஃபீஸ் இன்றைக்கி லீவ் போட்டுருந்துச்சு. இன்னைக்கு குளத்துக்கு போயிட்டு அப்படியே கார் ஷோரூமுக்கு போயிட்டு கார் ஷோரூமில் வந்து ஏதாவது ஒரு கார் வாங்குங்க. அப்படியே ஒரு பின்னாடி ஒரு அலசு, இன்னொரு அலசு, இன்னொரு ஒரு அலசு, இன்னொரு அலசு, இன்னொரு அலசு, இன்னொரு ஒரு அலசு, இன்னொரு ஒரு அலசு. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இறங்கிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ லைட்டாக கொழியில் போட்டு வந்துடுவோம். என்ன கழட்டி வச்சு என்னட்ட உண்டு ரைட்டு கொழியில் போட்டோம். லைட்டாக அவ்வளோதான் கொழியில் போட்டாச்சு. பிஎஸ்சி வந்து ட்ரெயின் வந்து நிற்கும். ட்ரெயின் வந்து காணும். இங்கே ட்ரெயின் வந்து பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா புத்தாண்டு வரனால அவங்க வந்து ஊருக்கு போயிருப்பாங்க. நேற்று ஆஃபீஸ்லேயும் பல பேர் காணோம். பல பேர் ஆப்ஷன் போட்டாங்க. அது மட்டும் கால்ட்டு ரோட்டில் கூட நினைக்கிறேன். இன்னும் கால்ட்டு இன்னும் போயிடுச்சு. இன்னும் ட்ரெயின் என்ன காணும். இன்னும் ட்ரெயின் மேனேஜர் இருப்பாங்க, அவனும் காணும். ட்ரெயின் வரதா இல்லையான்னு தெரியலையா? எங்க அங்கிட்ட ஒரு ட்ரெயின் வர மாதிரி தெரியுது. ஆமாங்க நான் ட்ரெயின் தான். ஆமாங்க போ 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 போ
எப்படி மாற்றி வச்சுருவேன் பாருங்க ட்ரெயினை. ஏய் எப்படி ரெண்டு போட்டுருக்க? எவ்வளோ தாண்டா? ஓகே, ட்ரெயின் வந்து இப்போ வந்து சென்னைக்கு போயிட்டு வருது. நம்ம இப்போதைக்கு சென்னைக்கு வந்து டிக்கெட் போட வேணாம், அடுத்த தாட்டி நம்ம போட்டுக்கலாம். எப்படி உட்காந்து போயிட்டுருக்கேன் டேய். அடே தாரா சொல்லிகிட்டு இருக்கேன் யாருங்கண்ணே. நீங்கள் இறக்கி விட்டு சரியாக்குறேன். சரி ஏறா. எப்படி அழகாக உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி உட்காருவான். நான் எப்படி உட்காந்துருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து நேராக போயிட்டு அப்படியே கொண்டு வந்தேன்னு சொன்னேன். அப்படியே மறந்துட்டேன். ரைட்டு. அஜிஜோ கவுத்து விடுச்சு வண்டி. ஓகே ரைட்டு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு ஒன்றும் பண்ணவே இல்லை. அந்த பேக் எடுத்துகிட்டு மொபைலில் 3000 12 லட்ச ரூபா எடுத்துகிட்டு பாட்டை கிளம்பலாம். ஓகே, ட்ரெஸ்ஸை மாற்ற இப்போதைக்கு. ஓகே கைஸ், 12 லட்ச ரூபா எடுத்துட்டேன். இப்போ நம்ம போய் இந்த R15 போய் இந்த 2 மணி நேரம் கார் வாங்கிட்டு வந்துடலாம். ஏதாவது ஒரு காரு சூப்பராக இருக்கும் அந்த காரு. இங்கே ட்ரோனில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன கார் இருக்குன்னு. நம்ம அங்கே போய் பார்க்க வந்து சூப்பரான விஷயம். ஏன்னா நம்ம அங்கே போய் வர்றதுக்குள்ளே வேறு இடத்துல வந்து பிடிங்க போய்ட்டு என்ன பண்ணுறது எல்லாம் சொல்கிறேன். சரி நம்ம போவோம். ராஜோட காருக்கு வந்துட்டேன். இது ராஜாவோட தெரியாம நான் காரை நான் ஆட்டே போட போகிறேன். நான் வாட்டில் அப்படியே திரும்பி பண்ண சூப்பராக இது வாங்க வந்துட்டேன் கைஸ். எப்படியோ வந்துட்டு இன்னும் காருக்கான நிற்குது. சரி என்ன காரு இது? எங்கே பார்த்த மாதிரி எனக்கு இந்த காரு என்ன காராக இருக்கும்? மண்டே இப்படி ஓரம் அடிப்பட்டு போய் பார்ப்போம் இந்த காராக இருக்குன்னு. அப்படியே தள்ளிவிட்டோம். இது காயெல்லாம் கடைக்கு போட்டு இருந்தேன். அப்படின்னு போய் காயலங்கண்ணில் போட்டு அந்த R15 கிரீச் அட்டம் கொக்க முகை சூப்பராக கருதுனே. அட்டம் கொய்யால ஒயிட்டு ஓகே, ரெட்டு க்ரீனு பிளாக்கு. அட்ட இது ஒயிட்டு தானே, பிளாக்கில் வந்து நல்லா இருக்குது. ஸோ பிளாக் கலர் நான் வாங்கிப்போம். எவ்வளோ கேட்டு ஏன்னா அந்த ஓனர் பைக்கியா ஓனரு எங்கே வந்து ஸோ சொன்ன மாதிரி நான் 1 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டேன். 1 லட்ச ரூபா எடுத்தேனால 1 லட்ச ரூபா அப்படியே கொடுத்துட்டேன். சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபா வந்துருச்சு. இந்த காரும் நான் சொன்னேன் இல்லை, இருந்தாலும் எல்லா காரும் 1 லட்ச ரூபா தான் வரும். 1 லட்ச ரூபா இந்த வழியாக கார் போகாத போல இருக்கேன். ரைட் 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 லெஃப்ட்டு வந்துடும். ஓகே, லெஃப்ட் வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ரைட்டு திரும்பிட்டு. ஓகே ரைட். ஓகே கைஸ், வெளியே வந்தாச்சு. இப்போ அந்த ஒரு சூப்பர் கார் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது இந்த பிரேக் போன காரு, அந்த காரை விட்டுட்டு இன்றைக்கி நாளைக்கு நம்ம இந்த காரை விட்டு போகிறோம். புத்தாண்டு வந்துடுச்சுல, சும்மாவா இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி புத்தாண்டுனால கலரை போட்டனால கிரேட்டஸ்ட்டாக பண்ணுறேன் பாருங்க புத்தாண்டுனால. ஐயோ சாராஸ் கிரேட்டஸ்ட்டாக பண்ணுறேன் இன்னைக்கு மட்டும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். என் பேர் கிங் பட்டி இல்லை ராஜா இல்லை. ஓகே ரைட்டு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நேராக போயிட்டு அந்த கார் எடுத்துகிட்டு
இந்த காரை எடுத்துகிட்டு நான் அப்படியே இந்த காரை உள்ள வைக்க போகிறேன். ஐயோ என்ன இது திறந்துருச்சு, இடிச்சு அட்டியில் அந்த கம்பி எடுந்துடுச்சு. என்ன பண்ணுற போகிறது இதில் அப்படியே நான் கொஞ்சம் மெக்கானிக் ஷாப்பில் போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கேஸ் சூப்பராக ரெடி பண்ணிடுச்சு. ஓகே ரைட்டு. இப்போ வந்து ஒரு டேமேஜ் படாமல் நமக்கு ஏதாவது கார் ஷெட்டுக்கு கொண்டு போகிறோம். கார் ஷெட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே நேராக நம்மளோட இதை வச்சுருவோம். ஓகே ரைட்டு. ஓ மை காட். ஓகே ரைட் ரைட். நான் பாட்டில் இங்கே இறங்கிடும் கைலான் கடையில் அதை போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம பாட்டில் நம்ம இந்த கார் ஷெட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம இங்கே வந்துட்டோம். R15 எப்படி போகிறது, புது வீட்டுக்கு எப்படி போகிறது? ஓகே நம்ம இந்த காரை இங்கிட்ட வச்சுட்டு நம்ம இந்த கார் போய் கைலாங்கல்ல போட்டு வந்துடுவோம். கிரேட்டு. இந்த காரை அப்படியாவது எடுக்கணுமே, எடுக்கிறது உள்ள போடா. கிரேட்டு உனக்கு எப்படியாச்சு. இந்த காரை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டை வழியாக நிப்பாட்டிடுவோம். ஏன்னா இந்த சுப்ரா கார் போகிறதுக்கு ஐயோ நேரம் நீ சுப்ரா காரெலாம் தான் நினைப்பியா? ஐயோ நான் தான் போட்டேனோ. ஓகே 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 ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்கிட்டு நேரம் இந்த காரங்க வந்துடுறியா? அட என்ன ஆகிருக்கு அந்த ராஜா. அடா சுப்ரா காரு. சுப்ரா காரை நம்ம எப்படியா அந்த நைட்டு ஆட்டையை போட்டுருணும். எப்படியாவது நம்ம எங்கேயும் தப்பிக்கலான்னு பார்த்தா அதுவும் தப்பிக்க முடியல. சரி என்ன பண்ணுறது, சுப்ரா கார் எப்படியாவது பண்ணால். ஆனால் முக்கியமாக இந்த இவங்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாதுப்பா. லான்மோகனை தின்னானே அந்த நாதரைப்ப யார் அவன் பேர் என்ன? சொக்காமாக்கா. அந்த சொக்காமாக்கா கையில் மட்டும் மாட்டியதே கூடாது. ஒரு கார் தடேன் அது மட்டும் மாட்டினான். இந்த கருப்பு கலர் நான் கருப்பு கலர் தான் அவ்வளோதான். இது போய் நம்ம பழைய வீட்டில் புது வீட்டில் போய் போடுவோம். ஏன்னா இந்த பழைய வீட்டில் கார் நிற்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போவோம் பார்த்தீங்களா. அப்போ இந்த காரை இங்கிட்ட போட்டு தாய்நகரில் போட்டு ஏர்போர்ட்டில் போட்டு நம்ம பாட்டில் இங்கிட்ட வந்து இது வாங்கிப்போம். கிரேட்டு. பல்சர் வண்டி அங்கே கிடக்கும். பல்சர் வண்டி எடுத்துகிட்டு இந்த சுப்ரா கார்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுப்ரா காரில் தான் இனிமேல் போகிறோம். ஐயோ சுப்ரா காரில் போகிறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்க பாருங்களே. ஆனால் நான் வேலைக்கிட்டு என்ன கொலை வரையோ தெரிலங்க, ஏதாவது நடந்துடுது. போனதாட்டி என்னென்னா என் புது பைக் எடுத்து அதை காசு செலவு பண்ணேன். எதாட்டி என்னென்னா எங்கள் புது இந்த காரை வச்சு அதிகம் ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ண போகிறேன்னே தெரியல இன்னைக்கு. ஓகே ரைட்டு. நேராக போயிட்டு அப்படியே அவ்வளோதான். ஐயோ கிரேட்டு. ரைட் அவ்வளோதான். போய் நம்ம இதை போய் நம்ம மட்டுவோம். இப்போதைக்கு வந்து நம்மக்கிட்ட பல்சராக எதுவும் இல்லை. பல்சர் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பின்னாடி பழைய பல்சர் இருக்குது. இந்த பல்சர் ஆட்டோ போய்க்கலாம். ஓகே இலங்கையில் போட்டு பல்சர் ஆட்டோ போய்க்கலாம். இப்போ போய் ட்ரெஸ் மாற்றவும் போல அது நம்ம போய் படுப்போம். நைட் காலைல ராஜா வீட்டில் நினைக்கிறேன் இருக்கும். வீட்டில் தான் இருக்கும் அவங்களோட வீட்டில். சரி போய் நம்ம வீட்டில் போய் அவங்களோட பழைய வீட்டில் போய் அவங்களோட பல்சரை கால் எடுத்துருவோம். கிரேட். நம்ம வந்தாச்சு. பல்சர் காரும் இல்லை, பல்சரும் இங்கே தான் வச்சுருப்போம். எங்கே வச்சுருவோம் தலையை, இங்கே வச்சுருப்போம். எங்கே வச்சுருப்போம் தலையை, இங்கே வச்சுருக்கோம். இங்கே பின்னாடி ஒரு வண்டி இருக்குது. இந்த வண்டி எடுத்துகிட்டு நம்ம பாடலாம். அந்த இருக்கிற இடத்துல வச்சுருக்க இடத்துல சுப்ரா கார் எடுத்துருக்க போகலாம். போயிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை தான் இது. நான் வைக்கும் போது ஷெட்டை தான் நான் பார்த்தேன். இவ்வளோ பேர் நடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஒருத்தன் பார்த்தோன்னா அவ்வளோதான் நம்ம சுற்றுருவோம். இல்லை லைட்டாக நீராக போய் செட்டுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் ஓ மை காட். இல்லை போகிற வழி எந்த தடைங்களும் வரக்கூடாது. தடங்கள் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். தடமும் வரக்கூடாது. இதே மாதிரி ஏறி போடும். அவ்வளோதான். ராஜா உன் சாவு என்கிட்ட தான் ராஜா.
சாவுக்கு எப்பயுமே இப்போ நீ கண்டுபிடிச்சிட்ட ராஜா. ராஜா உன்னோட வண்டி என்கிட்ட தான் ராஜா இருக்குது, உன்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இப்போ நீ 1,00,000 போட்டு வாங்கினேன். சூப்பராக கரை போய் என்கிட்ட இருக்கு. போன தாட்டி நான் என் ஊரில் வச்சதுனால தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். இந்த தாட்டி நான் வேற ஊரில் வைக்க போகிறேன் ராஜா. நீ எப்படி கண்டுபிடிக்கிறன்னு நானும் பார்க்குறேன் ராஜா. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா படிச்சிருக்கோம். நீ எங்கே இந்த இடத்துல எங்கே அப்பான்னு நினைக்க தெரியாதா? என் மூளை உனக்கு நல்லா தெரியும். அந்த மூளை எப்பயும் உன் மூளை எப்பயும் பிடித்தாது. என் மூளையை வச்சு நீ கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்ப, எனக்கு தெரியும் ராஜா. வரட்டா? பகல்ல நல்லா சுல்லுன்னு அடிக்குது வெயில். ஓகே ரைட்டு, இன்றைக்கி நம்ம சூப்பராக கரை அடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறோம். எனக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக கரை எடுத்துட்டு நல்லபடியாக வேலைக்கு போக போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் சூப்பராக கரன் யாருக்கும் தெரியாமல் நான் முடிச்சு வச்சுருக்கேன். நான் அதுவும் என்னோடய பழைய வீடு அந்த டகரடப்பா அந்த டகரடப்பா நாய் பேர் வந்து போச்சு. நேற்று சாயங்காலம் தான் சொன்னேன், தூக்கத்தில் மாதிரி தான் போச்சு எனக்கு. ஓகே ரைட்டு, இப்போ நான் போய் என்னோட சூப்பராக கரை பார்க்குறதுக்கு நான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கிளம்ப போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் வேலைக்கு கூட போகிறேன். வேலைக்கு போய்ட்டு நான் சூப்பராக கரை பார்த்து யாரும் ஆச்சரியப்படுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூப்பராக கருதுங்க, எனக்கு சூப்பராக கரு. சரி, இன்றைக்கி வந்து நம்ம வேலைக்கெல்லாம் பொறுமே சூப்பரான வேலைக்கு நம்ம இன்னைக்கு கிளம்புறோம். பட் இல்லை, இன்னைக்கு என்ன வேலைக்கு கிளம்புறோம். இந்த வண்டியில போனால் முடியாது. நம்ம பின்னாடி ஒரு வண்டி வச்சுருப்போம். இந்த வண்டி எங்கே போச்சு வண்டி எங்கே போச்சு? என்னடா வண்டியை காணோம்? அதை கண்டித்தது தான்டா நான் முன்னாடியே வச்சிருந்தேன். எப்படியோ தெரியும் எனக்கு வண்டி ஆடா எடுத்துட்டு வாங்கின்னு. நான் இப்போ வந்து முன்னாடி நான் வண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன், பின்னாடியே தான் கிடக்கு. ஆனால் ஃப்ளோ மட்டும்தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஆச்சரியம் பாருங்க, கண்ணாடி தான் போடல. எப்படி வைக்கிறீட்டு கண்ணாடி போட்டோம்னா எல்லாரும் கண்ணு தெரியாத பையன். அவன்கிட்ட கண்ணாடி போட்டால் மட்டும் எனக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே ரேட்டு அதுங்களா பயந்த மாதிரி தான் அதுதாங்க. ஓகே, நம்ம போய் இப்போ இன்றைக்கி போய் சூப்பராக கட்ட இடத்துல வந்துடுவோம். ஏய், யாரா நீ முதிட்டு போகிற? ஆத்தியா இந்த மாதிரி பண்ண புகட்டிக்காரெலாம் வேஸ்ட்டு. சூப்பராக கார் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், தெரியுமா? சூப்பராக கார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். காட்டி கூட அப்படி ஒன்று பிடிக்காது. சூப்பராக தாங்க எனக்கு. இல்லை அது கேட்டால் ஃப்ரீயாக இருக்குது. ஓ மை காட், அது என் காரை புதுசாக வச்சுருக்கேன்னு நினச்சேன். நடத்தினாலே என்னோட கார் காணாம போச்சு. நான் என்ன பண்ணேன்? என் கார் இப்போ போச்சது காரணம் வந்து நாய் தான். எவன் இன்னைக்கு அந்த நாய் இன்னைக்கு விட மாட்டேன். பத்துக்கிற மாதிரி ஊசி கழிச்சிட வேண்டாம். ஆல்ரெடி சாமி என்னைக்கு அந்த ஏன் பேசாண்டி மக்கா நீ செத்தாண்டாவேன். உடனே நம்ம ஜிபிஎஸ் ட்ராக் ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஜிபிஎஸ் ட்ராக் எடுத்தா ஒன்று எந்த ஊரில் இருக்கணும் ட்ரெயினாக முடிச்சாங்க போல அக்கா செத்தாண்டாவேன். வரும்போதே இன்னைக்கு சாமி கூட வந்து பார்க்கட்டும். என்கிட்ட இதுக்காக 1,50,000 ரூபா போட்டு நான் வேணாம் அது தூக்கிட்டு போவானா? இன்னைக்கு பாரு, நம்மக்கிட்ட ஜிபிஎஸ் ட்ராக்கை போகணுங்க. அடா சொல்லப்பா அண்ணே, ஜிபிஎஸ் ட்ராக் அண்ணே, என்னோட சூப்பராக காணும்ண்ணே. ரெஜிஸ்டர் பண்ணி எப்படின்னு தெரில, ஒன்றை கலர் ஓட்டான்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன். அது பிளாக் கலர் தானேப்பா, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வா, நாளைக்கு போகும்போது நீ சூப்பராக காரில் மட்டும்தான் போவ, சரியா? சரி தேங்க்ஸ்ண்ணே.
வச்சிட்றேன். ஓகே அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ நான் போகிறதா அவர் 8 வரேன்னு சொல்லிட்டாரு. இதே நான் இது பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாரு. இன்னொரு தாட்டி கால் பண்ணால் பார்த்துப்போம். இல்லாட்டினா அவர் 8 வரேன்னு சொன்னார்னா விட்டுருவோம். ஓகே ரைட்டு. இப்போ வந்து நம்ம நேராக இப்போ வந்து நம்ம வேலைக்கு கிளம்ப போகிறோம். இத்தனை அவரை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு வந்து ஒரு பயமும் இல்லை. ஃபோன் பண்ணால் நம்ம ட்ரெயினை பிடிச்சிட்டு போகலாம். இல்லாட்டினா அவர் 8 வந்துடுவார். ஓகே ரைட்டு. சூப்பர். எப்படியும் நம்ம எனக்கு வரணும் டிவி பார்க்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு தான் இங்கே வந்து சொல்ல பண்ணுவான் எங்கிட்ட. சை இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆகி போகுமா? ஐயோ தலைவரா எனக்கு வரணும் நீ காத்துக்க அப்படியே நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தலைவர். ஓகே ரைட்டு. இப்போ தளபதியோட ஃபேன் யாரெல்லாம் இருக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா? அது மட்டும் இல்லாமல் கிங்கம் 46 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா? சரி இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு புல்லட் போன அனுபவம் அவனோட காரை இங்கே தேடி கண்டுபிடி. காரு இந்த வண்டி இடத்துல போவான். உங்களுக்கு சவுண்டு குறைக்காம விட்டுட்டேன். சார் ரைட்டாக யாராக போவோம்? ஏன்னா போகும்போது வீலிங் தொக்க ஆரம்பிக்கிறதா? சாரு ரைட்டு நம்ம போவோம். நம்மளுக்கு என்ன ஆயிரப்போகுது? 8 தன்னால் வரை 8 தன்னால் வரை வண்டி கேட்சப்பட்ட பிள்ளை கையில் அந்த வண்டி வடிக்கலாம் இறங்கிட்டான். அச்சோ வண்டி எங்கே போயிட்டுருக்கு? அச்சோ நேராங்க ஷோரூம் தான் போயிட்டுருக்கு. யார் ரைட்டு நம்ம ஷோரூமுக்கு போய் நம்ம கடை கிட்ட கேட்போம். டீ குடிக்கணும் போய் வர. ஏன்னா டீ பைக்கும். சரி ரைட்டு நேராக போவோம். பண்ணுறதா? சரி ரைட்டு. இங்கே தான் இப்போ தலைவர் அவரா டீ குடி போயிட்டாரோ இப்படி போமா இந்த நினைக்கிறேன். என்ன பண்ணுறது தலைவர் என்ன காணுமையா? என்ன பண்ணுறது தலைவர் என்ன காணுமையா? இல்லைங்க அப்போ வந்துருப்பாரு. அங்கே இருக்காரு தலைவரா உன தாடி பண்ணாச்சு. தலைவரை எனக்கு ஒரு சூப்பராக்காரா என்ன தலைவரை? என்னவா சூப்பராக்காரா? இந்த ஆளுக்கு பாரு கோல்டன் காரு. இது எவ்வளோ தலைவரா? 3000 லட்சம் ரூபா. அத்தாடி இது கோல்டன் கலர்னால இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க. சரி நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இங்கே எவ்வளோ வண்டினா நிற்கிது பாருங்களேன். ஐயா சூப்பராக பார்க்கணும். யாராவது வண்டியும் பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்க. இந்த இருக்கு முதல் வண்டியா இதுதானே சூப்பராக இதானே அவன் சொன்னியா? இதை வாங்கிட்டு போவான். இங்கே என்ன பண்ணுறது? வாங்கிட்டான் கூட்டிகிட்டு போதீங்க. ஏன் இந்த குளிர் காற்று வரும் அங்கே மட்டும் போ. எனக்கு இந்த சூப்பராக கார் கிடச்சிடும். ஆனால் நம்ம பிளாக் கலர் தானே கரெக்டாக நம்ம கிட்ட ரெட் கலர் இருக்குது. ஆனால் நம்ம கிட்ட கார் இல்லை. சாரு ரைட்டு இவனுக்காண்டி இந்த வளப்படம் பண்ண மாட்டோமா? காசு தரேன்னு சொல்லிட்டேன். சாரு ரைட்டு. அச்சோ என்னடா வந்து ஓகே ரைட்டு. அச்சோ ஏன்டா அது போகும்போது ஒருத்தாலும் ஏற்றிட்டு போயிட்டோம். அச்சோ இப்போ வந்துடும் இல்லை போலீஸு. அச்சோ என்ன பண்ணுறதா? ரைட்டு இப்போ வந்து நம்ம நேராக போயிடுவோம். நேராக போயிட்டு லெஃப்ட்டு திரும்பி போவோம். நீங்கள் போலீஸ் மட்டும் வந்தாங்கன்னா நான் கட்ட பேர் வண்டியா? ஆமாம் சொல்லி போட்டேன். எவ்வளோ தான் போலீஸ் வராங்க? இதடியா போலீஸ் வராங்களா? போலீஸ் வராங்களா? இல்லைல்ல இல்லை என்னல்ல இதா சொந்த கடவுள போலீஸ்லாம் என்ன பண்ணுறது? அச்சோ கண்டெய்னர் பண்ண வேண்டியதான். அச்சோ ஆனால் போலீஸ் நினைக்கிறதா? சாரி நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போய் டக்குன்னு போய் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு தூங்கணுமான்னு நடிப்போம். யாரும் வரமாட்டாங்கல்ல. அச்சோ போல்டே பயமுள்ள இருந்து போலீஸ் இங்கே தான் நிற்கிது. சீக்கிரம் போயிட வேண்டியதான். சீக்கிரம் அந்த பிள்ளையாக்க வண்டி ஓடலை வந்தாலே வந்தாலே இந்தியந்தரான பார்த்து வேண்டிய. ஓகே ரைட்டு இப்போ வந்து நம்ம நேராக போயிடுவோம். போலீஸ்காரன் இன்னும் இங்கே தான் இருக்காங்க. சார் ரைட்டு நேராக போய் இங்கே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நம்ம பாண்டே கிளம்புவோம். நம்மளோட நாய்க்குட்டி அங்கே தான் இருக்குது. சரி நாய்க்குட்டி அங்கே தான் இருக்குது. ஹெலிகாப்டர் எடுத்து கிளம்பிடுவோம். நம்ம ரோட்டில் சூப்பராக இங்கே தான் நிற்கிதா? சேவலாம் இன்னும் ஹெலிகாப்டர் எடுத்து கிளம்பிடுல. இன்னைக்கு நம்ம ஹெலிகாப்டருக்கு அளவாக்க பூரா 27 சார் ரைட்டு ஹெலிகாப்டர் எடுத்து கிளம்பல. சீக்கிரம் கிளம்பல. எல்லாம் வந்துடும் பாருங்க. வந்துடுவானே போலீஸ் கேஸ் போயிடுவேன்.
எப்படி செஞ்சு போயிடணும். கணக்கு பண்ணல ஐயோ கணக்கு பண்ணலைங்க. ஐயோ ஓகே என்ன பண்ணுறது கணக்கு பண்ணிக்க கணக்கு பண்ணலை. ரைட்டா இதோட நான் 2வது நாள் வேலைக்கு போகிறது. இன்னும் அதே கார் வந்து நிற்கிது. நான் என்ன பண்ணுவேன். ஐயோ 2வது நாள் வேலைக்கு போகிறது. நான் என்ன பண்ணுவேன். இன்னும் வெளியே காசு தங்கிக்கிற மாதிரி இருக்குது. என்ன அது காசு தங்கிக்குது. என்னது அது. ஐயோ மேலே என்னமோ சத்தனை கேட்குது. என்ன ஹெலிகாப்டர் கேட்குது. என்னடா இது அதான் ஹெலிகாப்டர் போது. என்னது இது ஹெலிகாப்டர் என்ன இது. அட சூப்பராக காரு. அட சூப்பர் கேப்டன். அட நம்மளோட ஜிபி ஸ்டாக்கோட தலைவர் சூப்பர் கேப்டன். இந்த உடனே நான் என்றைக்கையும் மறக்க மாட்டேன். அப்பாடி இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகிற கரெக்ட் டைம்னா நம்மளுக்கு சூப்பராக காரை வந்து கொடுத்துருக்கணும். சூப்பரானது வேலைக்கு போகிற கரெக்ட் டைம் இது. சூப்பரான காரு ஸ்பீடாக போயிட்டு சூப்பரான வேலைக்கு நான் இன்றைக்கி காரை எடுத்து போக போகிறேன். தேங்க்ஸ் டு கேப்டன் அண்ட் தேங்க்ஸ் டு விவர்ஸ். ஸ்கிப் பண்ணால் முழுசாக நீங்கள் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. ஓகே அடுத்தாட்டி நம்ம என்ன கார் பண்ணலான்னு சொல்லுங்க. அதே மாதிரி நான் கிராணி 2 பண்ணால் இருந்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த வந்துச்சு இல்லையா. நல்ல சூப்பராக காரை வந்து நான் இனிமேல் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். சரி ரைட்டு என்ன பண்ணுறது சொல்லிட்டு நான் சூப்பராக அந்த காரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது கிராணி 2 வந்து குப்பையாக பண்ணிட்டாங்க. சரி ரைட்டு இனிமேல் அடுத்து அவங்கள வந்து கிராணி 2 நம்ம சந்திப்போம். பாய். எங்கள் 46